வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் சிறு குழந்தைகளுக்கு அவங்களோட பிஹேவியரில் எந்த அளவுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நம்ம என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். அப்படி தான் பார்த்துட்டு வரோம் சில பதிவுகளாகவே. இந்த கான்ஃபிடென்ஸ்ன்றது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை, நம்பிக்கையை வளர்க்கணும். அது தன்னம்பிக்கையாக சிறப்பாக இருக்கணும். அப்படின்னா நம்பிக்கைன்றதுக்கே அதுக்கு எதான ஒரு உருவம் உண்டா? இல்லை. நம்மளோட நடை, உடை, பாவனை, நம்மளோட எண்ணம், சொல், செயல், இது எல்லாமே என்ன பண்ணும்? நம்மளோட குணாதிசயங்களை வெளியில் காட்டும். எந்த விதமான நம்மளுக்கு ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி பேசுகிறோம், அந்த பேசுறதுல இருக்கிற பொலைட்னஸ்ஸு நம்மளோட வி ஹவ் பின் ப்ராட் அப் வெரி வெல் அப்படின்னு காட்டித்தரும் எளிமையாக பேசும்பொழுது. அதே சமயம் சொல், செயல் ஆச்சுரியா எப்படியெல்லாம் செயல்படுறோம் அப்படின்னா, நம்ம சில நேரத்தில் ரொம்ப பதட்டமாக இருக்கும், சில சமயத்தில் வேகமாக செய்யறதுக்கு இஷ்டப்படலை, சில சமயத்தில் லெத்தார்ஜிக் மைண்ட் செட் இருக்குது, சில சமயத்தில் இல்லை, எல்லா சமயத்துமே லெத்தார்ஜிக் மைண்ட் செட் இருக்குது. யாரான பார்த்துக்கிட்டோம், நம்ம வேறு நேரத்தில் பார்க்கலாம், நமக்கு நம்ம தான் செய்யணுமா இதை அப்படின்லாம் ஒரு என்ன ஒதுக்கக்கூடிய மனம் இருக்குது. சில சமயத்தில் எவேடிங் தி ஒர்க், எவேடிங் தி ரியாலிட்டி, டசன்ட் வாண்ட் டு ஃபேஸ் தி ரியாலிட்டி, அப்படி எல்லாம் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணும்? செயல்பாட்டு அடிப்படையில் நம்மளோட வளர்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு காட்டித்தரும். இதுபோல் நம்ம பிள்ளைங்களோட நடை, உடை, பாவனையை வச்சு நம்மளை எப்படி வளர்த்துருக்குறாங்கன்னு அடுத்தவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு பேரண்ட்ஸோட ரோல் என்ன அப்படின்னா, இது நாள் வரைக்கும் அதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு அம்மா என்ன சொன்னாலும் அப்பா என்ன சொன்னாலும் அவங்களோட ரோலில் ஹவு டு பி எ குட் மதர், அந்த ரோல் டிஃபைனிங்கில் அம்மாவோட 4-5 ரோல் 2 பதிவுகளுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். 4-5 ரோல் இருக்க முன்னாடி ஒரு ரோலாவது அவங்க நல்லா செய்யணும். எல்லாத்துலேயும் 60% மார்க் வாங்கினா தான் பாஸு. அதாவது ஜியாகிரஃபி எக்ஸாம் நல்லா படிக்கிறோன்னு சொல்கிறதுனால தாய்மொழி படிக்காமல் விட்டால் கேன் வி பி ப்ரமோட்டட் டு த நெக்ஸ்ட் கிளாஸ்? நிச்சயமாக சாத்தியம் இல்லை. அது சில கவர்மெண்ட்டில் இத்தனை வகுப்பு வரைக்கும் பாஸ் பண்ணாமல் படிக்காத இருந்தால் பரவாயில்லன்னு சொல்கிறது வேறு விஷயந்தான். வாட் அபவுட் அவர் எஃபிஷியன்சி இன் கிராசிங் டு த நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், அது இருக்கு இல்லையா? அப்போ அதுபோல் வரும்பொழுது எல்லா பாடங்களிலும் நிறைய மார்க்கு வாங்கணும். அப்படி போதுமான அளவுக்கு மார்க் வாங்கணும்னு சொன்னால் எல்லா பாடத்தையும் நல்லபடியாக படிக்கணும். அது எப்படி ஒரு வகுப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்புடைய செய்தியோ அதுபோல தான் ஒரு தாய் என்ன சொன்னால் அவங்க தன் குழந்தைக்கு ரெடியாக இருக்கிற எல்லா வேலைகளும், அது எத்தனை ரோல் இருக்கும், 6 பாடமா 8 பாடமானா எத்தனை பெர்ஸ்பெக்டிவில் அவங்க ஒரு அம்மாவாக தன்னை காட்டிக்கணுமோ அத்தனை பெர்ஸ்பெக்டிவில் அவங்க நிறைய மார்க் வாங்கினா தான் அந்த ரோலை அவங்க கரெக்டாக பண்ணுறாங்கன்னு அர்த்தம். சரியாக பண்ணாத எந்த ரோலுக்கும் ரெக்கக்னிஷன் கிடைக்காது. ஒரு அம்மா சில கோலத்தில் சரியாக வளர்க்கலை தம் பசங்களை அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியாது. இப்போ ப்ரெசென்ட் சீனாரியோவில் நிறைய நேரத்தில் பிள்ளைங்க சரியாக வளர்க்கலை அவங்க அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறோம், கண்ணெதிர்க்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். சில நேரத்தில் செய்தி காதில் விழருது, காற்று விசேஷமாக காதில் கூட விழருது, அந்த பசங்க சரியில்லை அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ஒரு தாய் தன்னுடைய ரோலை சரியாக பண்ணலை அப்படின்ற அந்த தான் நிதர்சனமாக காட்டுமே தவிர, அதனால தான் சொல்கிறாங்க தாயை போல பிள்ளை நூலை போல் சேலை அப்படின்னு. இது ஒரு வழக்கத்தில் இருக்கிற ஒரு மொழி. நம்ம எந்த டெக்ஸ்டரில் இருக்குமோ, எந்த டெக்ஸ்டரில் ரயோன்ஸ் வச்சுருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டெக்ஸ்டரில் தான் நம்மளோட ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அமையும். அதுபோல் தான் தாயோட குணாதிசயங்கள் எதெல்லாம் சிறப்பாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குணாதிசயங்கள் பிள்ளைங்கள்ட்ட அது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத நம்ம நிதர்சனமாக பார்க்க முடியும். அதனால் அந்த தாயின்றவங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்மளுக்கே இந்த மாதிரி குணாதிசயங்கள் இருக்குது, தட் ஹாஸ் டு பி கரெக்டட் அப்படின்னு முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். ப்ரொவைடட் அவங்க தங்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் பிஹேவியரோ ஏற்றுக்கொள்ள முடியாத செய்கைகளையோ அவங்க திருத்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். 1. 2வது, தன்கிட்ட இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத செய்திகள்ன்றது அவங்க மனசில் வரலைன்னா தென் வெர் இஸ் த ரூம் டு கரெக்ட் தட்? அதுவே வாய்ப்பு இல்லை. அதனால் பிள்ளைங்களை வளர்க்கும் பொழுது நம்ம மட்டும் தனியாக இருக்கிறோம், நமக்கு எந்த குணாதிசயங்கள் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா அது கூட ஏற்புடையதில்லை. சமுதாயத்தில் நம்ம இருக்கணும்னு சொன்னால் வி ஷுட் ஹாவ் தி கரெக்ட் பிஹேவியர் டு பி அக்செப்டபுள் இன் எவ்ரி சுச்சுவேஷன் அப்படின்ற அளவில் நம்ம வளர்த்துக்கணும். அதனால் பிள்ளைங்களை வளர்க்குறதும் ஒரு சிறப்பான ஒரு ரோல், சிறப்பான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இட் இஸ் அ டாஸ்க் டு பி அச்சீவ்டு, இட் இஸ் அ டாஸ்க் டு பி கம்ப்ளீட்டட் அப்படின்னு இருக்கணும். அது எந்த லெவலில் இருந்தாலும் ஒரு அடலசன்ஸ் வரைக்கும் சிறப்பாக வளர்த்து கொடுக்குறோம். அடலசன்ஸ் தாண்டின பிறகு நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குது, மேலே மேலே அடல்ட்ஹுட் வரும். அடல்ட்ஹுட்டில் இந்த அடலசன்ஸ் வரைக்கும் கற்றுக்கிட்ட நல்ல பிஹேவியரை அடல்ட்ஹுட்டில் நம்ம டெவலப் பண்ண முடியும்.
சில பேர் நிறைய விளையாட்டுக்கு போகிறாங்க, சில பேர் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறாங்க. கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸு அப்படின்னா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னா கரிக்குலம்னு சொன்னால் 6 பாடம் தான் படிக்கணும். 6 பாடம் படித்தா 600க்கு அவுட் ஆஃப் 600 நம்மளுக்கு எவ்வளோ மார்க் வருதுன்னு கிடைக்கும். அது வேறு வேறு சிலபஸில் படிக்கிறதா இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கரிக்குலம்னா சொன்னால் வகுப்பறையில் படிக்கிற பாடங்கள் அதுக்கு எவ்வளோ மார்க் கிடைக்கும், ஹவு வி ஆர் சக்ஸஸ்ஃபுல் இன் தட், வாட் இஸ் அவர் ரேட்டிங்ஸ், அதை நம்ம பார்த்துக்க முடியும். ஆனால் இதுவே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அப்படின்னு சொன்னால் இந்த கரிக்குலத்துக்கு அப்பாற்பட்டது, இந்த வகுப்பறையில் படிக்கக்கூடிய பாடங்களை தாண்டிய சில செய்திகள் அப்படின்னு சொன்னால் ஹவு வி ஆர் இன்வால்விங் அவர் செல்ஃப் இன் டு தட் அப்படின்னு, அதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறோம். கரிக்குலர் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இந்த வகுப்பறைக்கு தாண்டின விஷயம். ஆனால் கோ கரிக்குலர்னு சொன்னால் வகுப்பறையில் நாம் படிக்கக்கூடிய செய்திகளுக்கு தொடர்புடைய செய்திகளை இன்னும் விரிவாக சில நேரத்தில் படிக்க வேண்டி வரும். தட் ஆல்சோ என்ன இன்வால்வ்ஸ் எக்ஸ்ட்ரா டைம், தட் ஆல்சோ சப்போர்ட்ஸ் அஸ் டு ஹாவ் மோர் நாலேஜ் அப்படி இருக்கும். அதனால் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும் எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வெதர் இட் இஸ் இன்டோர் கேம்ஸ் ஆர் அவுட்டோர் கேம்ஸ் ஆர் இதர் சம்திங் ரிலேட்டட் டு அவர் கிரியேட்டிவ் மைண்ட் செட், இது எல்லாத்துக்குமே அது தொடர்புடையதாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம இந்த ஏரியாவில் எல்லாம் தீஸ் ஆர் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ், அதாவது கோ கரிக்குலர், எக்ஸ்ட்ரா கரிக்குலர், கரிக்குலம் ரிலேட்டட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், இது எல்லாத்துக்கும் பிள்ளைங்களை நம்ம தயார் பண்ணணும்னு சொன்னால் அவங்களும் அதுபோல் தாயோ தகப்பனோ ஓவர் டேக்ஸ் எவ்ரி கேர் அப்படின்னா 2 பேருமே எடுத்துக்கணும் தான், ஈக்குவல் சப்போர்ட் போட்டால் தான் அந்த குழந்தைகள் மேலுக்கு வரும். அப்படின்னா இது ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்சனாலிட்டின்றது என்ன, சில பதிவுகளுக்கு சொல்லிக்கும் நிறைய தடவை சொல்கிறோம், இட் இஸ் அ மாஸ்க் விச் வி ஆர் வேரிங் டு என்ன இன்டராக்ட் வித் தி சொசைட்டி, இன்டராக்ட் வித் இமீடியட் நெய்பரிங். அந்த இடத்துல நம்ம எப்படி பழகிறோம் அப்படின்னா எப்படி நம்மளோட வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம், அதாவது எண்ணம் சொல் செயல், நம்மளோட எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குது, அதில் அது தெளிந்த நீரோட போல் இருக்கா இல்லை கலங்கின ஒரு என்ன பாண்டு போல் இருக்கா அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொன்னால் தெளிவான எண்ண ஓட்டங்கள் இருப்பதற்கு தெளிவான சொல் வேண்டும். சொல் அப்புறம் செயல் கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும். கிறிஸ்டல் கிளியராக நான் பிசிறு இல்லாமல் சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்ல வேண்டிய நேரத்தில் கரெக்டாக சொல்லணும். ஆனால் ஹர்ட்டிங் அதர்ஸ் பை வேர்ட்ஸ் நெவர் இட் இஸ் அக்செப்டட். ஏன்னு சொன்னால் அதுபோல் அம்மா பேசினா கொஞ்சம் கழிச்சு அவங்களோட என்ன ஆஃப் ஸ்ப்ரிங்கும் அதுபோல் பேசும், அவங்களே கூட சில நேரத்தில் அது போல் பேசுகிறோம். அப்போ அந்த நேரத்தில் மட்டும் அவங்களுக்கு என்ன பண்ணோம், அது ஊண்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் யாரையுமே பிள்ளைங்க எதிர்க்க தவறாக பேசுறது, தவறாக நடந்துக்கிறது அதெல்லாம் இருந்தால், ஏன்னா ஒரு 7-8 வயசுலேருந்து பிள்ளைங்க நம்மளை பார்த்து எல்லாம் சொல்லும் அப்படின்னா அவங்களோட அடோலசன்ஸ் எப்படி இருக்குது, 7 எங்கே இருக்குது, 17 எங்கே இருக்குது, ஆல்மோஸ்ட் டிகேட் இஸ் அவைலபிள். இந்த ஒரு 10 வருஷத்தில் அந்த பிள்ளைங்களை சிறப்பாக மோல்டு பண்ணினா தான் அவங்களோட பர்சனாலிட்டி சிறப்பாக இருக்கும். அப்படி நம்ம சிறப்பாக இருக்கே, நல்லா அவங்கள மோட்டிவேட் பண்ணுறோம், பிள்ளைங்க நல்லபடியாக பேசுகிறாங்க பழகிறாங்க, எல்லா விஷயங்களும் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் அதில் கன்சிஸ்டன்சி இருக்கணும். போன வாரத்தில் ஒரு நாள் நல்லா பேசுனாங்க, அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 12 days ஆச்சு, இந்த 12 days-ஆக அந்த பிஹேவியர் ஏற்புடையதாகவே இல்லைன்னு சொன்னால் அதுக்கு எந்த ரேட்டிங்ஸும் கிடைக்காது. ஸோ அந்த அடிப்படையில் கன்சிஸ்டன்சி ஆஃப் எக்ஸிபிட்டிங் அக்செப்டபிள் பிஹேவியர் அப்படின்றத தொடர்ந்து நம்ம வலியுறுத்தணும். இதுக்கு முன்னுதாரணமாக பேரண்ட்ஸ் இருக்கணும், இல்லை உதாரணமாக கிராண்ட் பேரண்ட்ஸ் இருந்தால் அவங்களும் இருக்கணும். வீட்டில் யாரெல்லாம் சப்போர்ட்டுக்கு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் அது ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். குழந்தைகள் யாரோட அதிகமாக பழகுறாங்களோ அவங்களுக்கு என்ன ஒரு என்வி ஜெலஸ்லாம் வெளிக்காட்டிக்கிற ஒரு பழக்கம் இருக்கக்கூடாது. அவங்க என்ன நினச்சிக்கணும், நம்மக்கிட்ட நிறைய பிள்ளைங்க வருது, நம்ம ரொம்ப தன்மையாகவும் நயமாகவும் பேசக்கூடிய பழக்கத்தை நம்ம வளர்த்துக்கணும். பிள்ளைங்க எதிர்க்க நம்ம கோவப்படுறதையோ தவறாக பேசுகிறதையோ என்ன அதுக்கு ஒரு வாய்ப்பு நம்மளே எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அந்த குழந்தையோட அதிகமாக பழகிறவங்களுக்கு இருக்கணும். ஸோ இது எல்லாமே இது மாதிரி இட் இஸ் அ பிளான்டு திங். அது ஒரு டீம் ஒர்க் போல் நம்ம செய்கிறோம்னு சொன்னால் அந்த குழந்தைகளை சிறப்பாக வளர்க்கிறோம் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன முஸ்தீபு தான். அது அப்படி முஸ்தீபு ஒரு முயற்சி, முஸ்தீபுன்றது என்ன ஒரு முயற்சியை நம்ம செய்தோம்னு சொன்னால் நாளைய சமுதாயம் சிறப்பாக இருக்கும், அவங்களுடைய தன்னம்பிக்கை சிறப்பாக வளரும். நாம் செய்வது சரிதான் அப்படின்னு இருக்கணும், செய்வதெல்லாம் சரியில்லை, சரியானதை நாம் செய்கிறோம் என்ற அடிப்படையில் பிள்ளைங்களோட தன்னம்பிக்கையை வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.